ശ്ലോകം 21. ഭാരദ്വാജാശ്രമേ പൂർവം മുക്തോ മുനികൃതേ മയാ നാദ്യാഹം മോചയിഷ്യാമി സർവദാ ജീവിതം ശിശോ. ഭാരദ്വാജ ആശ്രമേ പൂർവം മുക്തഃ മുനികൃതേ മയാ ന അദ്യ അഹം മോചയിഷ്യാമി സർവദാ ജീവിതം ശിശോഹോ. മുന്നാലെ கொஞ்ச காலம் முன்னால பாரத்வாஜ ஆசிரமத்துல வச்சு மகர்ஷி சொன்னதை கேட்டுண்டு நான் அவனை கொல்லாதக்கு விட்டேன். இன்னைக்கு எப்படி ஆனாலும் சரி அவனை நான் கொன்னுடுவேன், ஜீவனோட விடமாட்டேன். ஸ்லோகம் 22. தஸ்மாத் விசாரிய சம்யக்த்வம் புத்ராஜ பாரியயா சஹ தௌஹித்ராய பிரியாம் கன்யாம் தேஹி மே சுப்ருவம் கில. தஸ்மாத் விசாரிய சம்யக் த்வம் புத்ராஜ பாரியயா சஹ தௌஹித்ராய பிரியாம் கன்யாம் தேஹி மே சுப்ருவம் கில. அதனால மனைவியோடும் புத்திரியோடும் கூடி நன்னா தீவிரமா யோஜனை பண்ணிட்டு அழகாயிருக்கிற உன்னோடு பிரிய புத்திரிய என்னோடு பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுறார் யுதாஜித் சுபாஹு கிட்ட. ஸ்லோகம் 23. சம்பந்தி பவதத்வா த்வம் புத்ரி மேதாம் மனோரமாம் உச்சாஸ்ரய பிரகர்த்தவ்ய சர்வதா சுபமிச்சதா. சம்பந்தி பவதத்வா த்வம் புத்ரீம் ஏதாம் மனோரமாம் உச்ச ஆஸ்ரயஹ பிரகர்த்தவ்யஹ சர்வதா சுபமிச்சதா. அழகாயிருக்கிற புத்திரிய தந்துட்டு நீங்கள் என்னோட பந்து ஆகுங்கோ. நல்லது நினைக்கிறவாளுக்கு எப்பவும் நல்ல உன்னதியில இருக்கிற ஆளுகளை ஆசிரயிக்கிற அந்த ஒரு குணம் இருக்கணும். ஸ்லோகம் 24. சுதர்ஷனாய தத்வா த்வம் புத்ரீம் பிராணப்ரியாம் சுபாம் ஏகாகினேப்யராஜ்யாய கிம் சுகம் பிராப்துமிச்சசி. சுதர்ஷனாய தத்வா த்வம் புத்ரீம் பிராணப்ரியாம் சுபாம் ஏகாகினே அபி அராஜ்யாய கிம் சுகம் பிராப்தும் இச்சசி. பிராணனை விட நேசிக்கிற சொந்தம் புத்திரிய தனியாயிருக்கிற ராஜ்யமில்லாத சுதர்சனனுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சுகமாக்கும் கிடைக்க போறது. இப்படி கேட்டுட்டு யுதாஜித் அப்படிங்கிற அந்த ராஜா அவரோட அபிப்பிராயத்தை அந்த ராஜகுமாரியோடு அப்பாவான சுபாஹு கிட்ட இப்படி சொல்றார். குலம் வித்தம் பலம் ரூபம் ராஜ்யம் துர்கம் சுஹ்ருத் ஜனம் திருஷ்டுவா கன்யா பிரதாதவ்யா ந அந்யதா சுகம் ரிச்சதி. குலம் வித்தம் பலம் ரூபம் ராஜ்யம் துர்கம் சுஹ்ருத் ஜனம் திருஷ்டுவா கன்யா பிரதாதவ்யா നാന്യതാ സുഖമൃച്ഛതി. കുലവും ധനവും ബലവും രൂപവും രാജ്യവും രക്ഷയും സുഹൃത്തുക്കളെയും பார்த்துட்டு வேணும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லைனா சுகம் உண்டாகாது. ஸ்லோகம் 25. பரிசிந்தய தர்மம் த்வம் ராஜநீதிம் ச சாஸ்வதீம் குரு காரியம் யதாயோக்யம் மாகிருதா மதிமன்யதா. பரிசிந்தய தர்மத்வம் ராஜநீதிம் ச சாஸ்வதீம் குரு காரியம் யதா யோக்யம் மாகிருதா மதிம் அந்யதா. இந்த தர்ம கட்டுப்பாடுகளை அதே மாதிரி சாஸ்வதமான ராஜநீதிய சம்பந்திச்சு யோசனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா யதாயோக்கியம் காரியத்தை செய்யுங்க. நீங்கள் வேற ஒன்னும் யோசனை பண்ணண்டாம்.
ശ്ലോകം 26. സുഹൃദസി മമാത്യർത്ഥം ഹിതം തേ പ്രബ്രവീമ്യഹം സമാനയ സുതാം രാജൻ മണ്ഡപേ താം സുഖീവൃതാം. സുഹൃദസി മമ അപ്യർത്ഥം ഹിതം തേ പ്രബ്രവീമി അഹം സമാനയ സുതാം രാജൻ மண்டபே தாம் சகீவிருதாம். நீங்கள் என்னோடு ரொம்ப ரொம்ப மித்திரமாக்கும், உங்களுக்கு எது நல்லதோ அதையாக்கும் நான் இப்ப சொல்றேன். அதனால ராஜாவே உங்களோட புத்திரிய தோழிகளோடு கூடிட்டு சுயம்பர மண்டபத்துக்கு கொண்டு வாங்கோ. ஸ்லோகம் 27. சுதர்ஷனமிருதே ஜேயம் வரிஷ்யதி யதாப்யசௌ விக்ரஹோ மே ததான ஸ்யாத் விவாஹோஸ்து தவேப்சிதா. சுதர்ஷனம் ஹிருதே ச அயம் வரிஷ்யதி யதா அபி அசௌ விக்ரஹः மே ததா ந ஸ்யாத் விவாஹோ அஸ்து தவ இப்சிதः. இவர் சுதர்சனனை தவிர வேற யாரையாவது திருமணம் பண்ணிக்கட்டும், அப்படியாக்குமானா எனக்கு அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அப்படி உங்களுக்கு விருப்பமான வழியில கல்யாணம் நடக்கட்டும். என் பேரனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை, ஆனா சுதர்சன திருமணம் பண்ணிக்கப்படாது, அதை என்னோட டிமாண்ட் ஆக்கும். ஸ்லோகம் 28. அந்யே நிருபதய சர்வே குலீனா சபலா சமா விரோத கீதృశஸ்த்வேனம் விருணோத்யதி நிருபோத்தமா. அந்யே நிருபதயः சர்வே குலீனாः சபலாः சமாः விரோதः கீதృశः து ஏனம் விருணோதி யதி நிருப உத்தமா. எல்லா ராஜாக்களையும் நீங்கள் கூப்பிட்டிருக்கே, அவ அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதை இருக்கிறவாளாக்கும் சைன்ய சமேதம் வந்திருக்கா. அதனால ராஜாவே ஆற வேணுமானா உங்களோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கட்டும், எனக்கு அதுல விரோதம் இல்லை, ஆனா சுதர்சனனை மட்டும் திருமணம் பண்ணிக்கப்படாது. ஸ்லோகம் 29. அந்யதாஹம் ஹரிஷ்யேத்ய பலாத் கன்யாமிமாம் சுபாம் மா விரோதம் சுதுஸ்சாத்யம் கச்ச பார்த்திவ சத்தமா. அந்யதா அஹம் ஹரிஷ்யே அத்ய பலாத் கன்யாம் இமாம் சுபாம் மா விரோதம் சுதுஸ்சாத்யம் கச்ச பார்த்திவ சத்தமா. വേറൊരു തരത്തില് ആനാനാക്ക. ഇപ്പൊ വേറെ രാജകുമാരർകളെ ഒന്നും ഇവൾ കല്യാണം பண்ணிக்கலை அப்படின்னானாக்கா, சுதர்சனனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவள் பிடிவாசியில இருந்தானாக்கா, உங்களோட பொண்ண நான் பலமாயிட்டு திருடிட்டு போகவே செய்வேன். அதனால ராஜாவே சும்மா தேவையில்லாம நமக்குள்ள ஒரு கோபம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் மித்திரங்களாவே இருக்கலாம், சத்ருக்களாக வேண்டாம் அப்படின்னு சொல்றார் யுதாஜித். இனி வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். 30வது ஸ்லோகம். யுதாஜிதா சமாதிஷ்ட சுபாஹு சோக சம்யுதா நிஸ்வசன் பவனம் கத்வா பார்யாம் பிராஹ சுஜாவிருத. யுதாஜிதா சமாதிஷ்டः சுபாஹுः சோக சம்யுதः நிஸ்வசன் பவனம் கத்வா பார்யாம் பிராஹ சுஜ ஆவிருதः. யுதாஜித்தோடு இந்த
സ്ട്രിക്റ്റാன ഓർഡറെ കേട്ടിട്ട് സുബാഹു കവലപ്പെട്ടാർ. ദുഃഖത്താലെ പെരുമൂച്ച് വിട്ടുണ്ട് അവരോട് വീട്ടിക്ക് പോയിട്ട് അവർ മനവീട്ട് ചൊന്നാർ. ശ്ലോകം 31. പുത്രീം ബ്രൂഹി സുധർമ്മജ്ഞേ കലഹേ സമുപസ്ഥിതേ കിം കർത്തവ്യം മയാ ശക്യം ത്വദ്വശോസ്മി സുലോചനേ. പുത്രീം ബ്രൂഹി സുധർമ്മജ്ഞേ കലഹേ സമുപസ്ഥിതേ കിം കർത്തവ്യം മയാ ശക്യം ത്വദ്വശഃ അസ്മി സുലോചനേ. தர்மம் நன்னா தெரியறளாக்குமே மனைவி, நீ கலகம் உண்டாகும் அப்படிங்கிற ஸ்திதி இப்ப வந்தாச்சு. அப்படி நிக்கிறது இப்ப விஷயங்கள். நீ போய் பொண்ணுட்ட சொல்லிப்பாரு, எனக்கு இப்போ என்ன செய்யறதுக்கு சாதிக்கும், நீ சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்றார். வியாசர் இங்க கண்டினியூ பண்றார். 32வது ஸ்லோகம். சாஸ்ருத்வா பதிவாக்கியம் து கத்வா ப்ராஹ சுதாந்திகம் வல்சே ராஜாதி துக்கார்த்த பிதாதேத்யாபிவர்த்ததே. சா ஸ்ருத்வா பதிவாக்கியம் து கத்வா ப்ராஹ சுதாந்திகம் சுத அந்திகம் வல்சே ராஜா அதிதுக்கார்த்தः. வல்சே ராஜா அதிதுக்கார்த்தः பிதாதே அத்ய அபிவர்த்ததே. கணவர் சொன்னதை கேட்டுட்டு உடனடியா அந்த மனைவி புத்திரியோடு பக்கத்துக்கு போனா. എന്നിട്ട് புத்திரியை கூப்பிட்டு சொன்னா, மகளே உன்னோட அப்பாவான மகாராஜா இப்ப ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடியிருக்கார். ஸ்லோகம் 33. त्वदर्थे विग्रह कामं समुत्पन्नोद्य भूभृताम् अन्यं वरय सुश्रोणि सुदर्शनमृदे नृपम्. त्वदर्थे विग्रहः कामं समुत्पन्नः अद्य भूभृताम् अन्यं वरय सुश्रोणि सुदर्शனம் हृदे நிருபம். ஒன்ன சொல்லி இந்த ராஜாக்கள் எல்லாம் தமிழ இப்ப யுத்தம் உண்டாகிற ஸ்திதி வந்திருக்கு. அழகாயிருக்கிற பொண்ணே, சுதர்சனை தவிர வேற ஆர வேணுமானாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கப்படாதா? வேறையும் நிறைய ராஜாக்கள் எல்லாம் இங்க வந்திருக்காளே. ஸ்லோகம் 34. யதி சுதர்சனம் வல்சே ஹடாத்வம் வை வரிஷ்யசி யுதாஜித்வாம் ச மாம் சைவ ஹனிஷ்யதி பலான்விதா. யதி சுதர்சனம் வல்சே ஹடாத் त्वं वै वरिष्यसि युधाजित् त्वां च मां च एव हनिष्यति बलान्वितः. மகளே, நீ சுதர்சனனையே நிர்பந்தமாயும் கல்யாணம் பண்ணிக்கிறாய் அப்படின்னாக்கா நல்ல நல்ல சைன்ய பலம் இருக்கிற அந்த யுதாஜித் உன்னை பிடிச்சு கொண்டு போய் கொல்லுவன் அப்படிங்கிறது உறுதி. ஸ்லோகம் 35. சுதர்சனம் ச ராஜாசௌ बलमत्त प्रदाभवान् दिदीयस्ते पदि पश्चात् भविदा कलहे सदि. सुदर्शनं च राजा असौ बलमत्तः प्रदाभवान् दिदीयः ते पदिः पश्चात् भविदा कलहे सदि. சைனிய சக்தியில ரொம்ப ரொம்ப எனர்ஜிக்கா இருக்கிற பிரதாபவானா இருக்கிற அந்த யுதாஜித் சுதர்சனனை கொல்லுவன். அப்படி சண்டையுண்டாയി அந்த சுதர்சனனை அந்த யுதாஜித் கொன்னானாலும் உனக்கு வேற ஆராதும் ஆயிருப்பா கணவர் ஆயிட்டு வர்றது. அதனால அந்த யுதாஜித்தை இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தூண்டி விடாம சுதர்சனனை கொல்லாம பார்த்துக்கிறதுக்காயிட்டு நீ வேற ஆராதையுமே கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு ராணி சொன்னா. ஸ்லோகம் 36. तस्मात् सुदर्शनं त्यक्त्वा वरयान्यं नृपोत्तमं सुगमिच्छसि चेत् मह्यं तुभ्यं वा मृगलोचने. इति मात्रा बोधितां तं पश्चात् राजाप्यबोधयत्. तस्मात् सुदर्शनं त्यक्त्वा वरय अन्यं नृपोत्तमं सुगम इच्छसि चेत् मह्यं तुभ्यं वा मृगलोचने. इति मात्रा बोधितां तां पश्चात् राजा अभिबोधयत्. அதனால சுதர்சனனை விட்டுட்டு
வேற ஏதாவது ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு புத்திரிட்ட சொல்லு அப்படின்னு அப்பா சொல்லிவிட்டார். அதனால நீ வேற ஆராதும் ஒரு ராஜாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அழகி, எனக்கும் உனக்கும் சுகம் உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்திதியில அப்படி செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த யுதாஜித்து உன்னோட அப்பாவை கொன்னானாக்கா பின்ன எனக்கு சுகமுண்டாகாது. அதே மாதிரி அந்த சுதர்சனனை கொன்னானா உனக்கும் சுகமுண்டாகாது. இப்படி அம்மா சொன்னது விஷயங்கள், அப்பா சொன்ன விஷயங்களை அம்மா புத்திரிக்கு சொல்லி புரிய வச்சா. എന്നിട്ട് புத்திரிய வேற ராஜகுமாரர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியாயிட்டு பலதும் பேச ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 37ல முதல் லைன் ராஜகுமாரியோடு அம்மை பேசுற மாதிரியும், ரெண்டாவது லைன் ராஜகுமாரி பேசுற மாதிரியும் ஆக்கும். அதனால 37வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் உபயோர் வஜனம் ஸ்ருத்வா நிர்பயோ வாஜ கன்யகா. உபயோஹோ வஜனம் ஸ்ருத்வா நிர்பயஹ உவாஜ கன்யகா. அப்பாவோடும் அம்மையோடும் உபதேசம் கேட்ட கன்யகை பயமில்லாதக்கு சொன்னா. நீ கன்யகை என்ன வாக்கும் சொன்னா, அந்த ராஜாவோட புத்திரி என்ன வாக்கும் சொன்னா அப்படிங்கிறது 37வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அதனால கன்யோ வாஜா சத்யமுக்தம் நிருபஸ்ரேஷ்டா ஜானாசி ச விரதம் மம. சத்யம் உக்தம் நிருபஸ்ரேஷ்டா ஜானாசி ச விரதம் மம. அப்பாவை கூப்பிடுறா, நிருபோத்தமா மகாராஜாவே சத்தியமாக்கும் நான் சொன்னது உங்களுக்கு என்னோட தீர்மானம் என்னது அப்படிங்கிறது தெரியுமே. ஸ்லோகம் 38 நான்யம் ரிணோமி பூபாலா சுதர்ஷனமிருதே க்வஜித் பிபேஷி யதி ராஜேந்திரா நிருபேப்ய கில காதரா. ந அன்யம் ரிணோமி பூபாலா சுதர்ஷனம் கிருதே க்வஜித் பிபேஷி யதி ராஜேந்திரா நிருபேப்யா கில காதரஹா. சுதர்சனனை தவிர வேற எந்த ராஜாவையும் நான் ஒருபோதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால மகாராஜாவான அப்பா, நீங்கள் இப்படி துக்கிச்சுருக்க, நீங்கள் இங்க வந்திருக்கிற ராஜாக்களை எல்லாம் நீங்கள் பயந்துக்கிறீர்கள் அப்படின்னாக்கா. ஸ்லோகம் 39 சுதர்ஷனாய தத்வா மாம் விசர்ஜய புராத்பகே சமாம் ரதே சமாரோப்ய நிர்கமிஷ்யதி தே புராத். சுதர்ஷனாய தத்வா மாம் விசர்ஜய புராத் பகிஹி சமாம் ரதே சமாரோப்ய நிர்கமிஷ்யதி தே புராத். சுதர்சனனுக்கு என்னை விதிப்படி கொடுத்துட்டு இந்த நகரத்துக்கு வெளியில எங்களை கொண்டு போய் விடுங்கோ. அவரு என்ன தேர்ல ஏற்றிண்டு இந்த நகரத்திலேருந்தே போயிடுவார். நாங்கள் ஆருக்கும் தெரியாம போயிடுறோம். ஸ்லோகம் 40 பவிதவ்யம் து பச்சாத்வை பவிஷ்யதி ந சான்யதா நாத்ர சிந்தா த்வயா கார்யா பவிதேவ்ய நிருபோத்தமா. பவிதவ்யம் து பச்சாத் வை பவிஷ்யதி ந ச அன்யதா ந அத்ர சிந்தா த்வயா கார்யா பவிதேவ்ய நிருபோத்தமா. பவிக்க வேண்டினது என்னவாக்குமோ அது அப்புறமா சம்பவிச்சுக்கட்டும். என்னவாக்குமோ நடக்கணும், அது அப்புறமா நடந்துக்கட்டும். அப்படி அல்லாதக்கு சம்பவிக்க கூடாதது ஒன்னும் சம்பவிக்காது. அதனால என்னவாக்கும் சம்பவிக்கும் அப்படிங்கறத நினைச்சு நீங்கள் கவலைப்படாதுங்கோம் அப்பா.